Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மத்திய அரசு ஜிஎஸ்டி வரியை குறைத்துள்ள நிலையில் தமிழக அரசு மாநில சாலைகளில் சுங்கவரி வசூலை தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து மாநில லாரி உரிமையாளர்கள் சங்க தலைவர் தன்ராஜ் உடன் நமது செய்தியாளர் கண்ணு நடத்திய கலந்துரையாடலை தற்போது நாம் பார்க்கலாம். மத்திய அரசு 300க்கும் மேற்பட்ட பொருட்களின் ஜிஎஸ்டி வரியை குறைத்துள்ளது. இதில் தமிழகம் மட்டுமின்றி மகாராஷ்டிரா உள்ளிட்ட பெரும்பாலான மாநிலங்களில் முக்கிய தொழிலாக விளங்கும் லாரி தொழிலில் முக்கிய பங்கு வகிக்கும் டயர் உள்ளிட்ட உதிரிப்பாங்கள் உள்ளிட்ட பொருட்களின் விலை குறைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக லாரி உரிமையாளர் தங்கள் தொழில் புத்தொழிலை பெறும் எனவும் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பும் எனவும் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து நம்மிடம் விளக்குவதற்காக மாநில லாரி உரிமையாளர் சம்மேளனத்தினுடைய தலைவர் தன்ராஜ் இணைந்துள்ளார். அவரிடம் கேட்போம். மத்திய அரசு எங்களுக்கு அறிவிச்சுள்ள ஜிஎஸ்டியால குறைப்பால லாரி தொழிலுக்கு கொஞ்சம் மேன்மை அடையும் அப்படிங்கிறது கொஞ்சம் நம்பிக்கை எங்களுக்கு பிறந்திருக்கு. ஏன்னா எங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் இந்த ஜிஎஸ்டி குறைப்பால கிட்டத்தட்ட தொழில் வளம் பெருகும் அப்படிங்கிறது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா லோடெல்லாம் கிடைக்காதனால தான் எங்ககிட்ட இருக்கிற வண்டிகள் பூராவுமே லோடு இல்லாமல் ரொம்ப கீழ்த்தரத்தில் நம்ம ஒரு வறுமையில் இருந்துகிட்டு இருக்கிற சூழ்நிலை இப்போ இருக்கிறோம். இந்த ஜிஎஸ்டிக்கு அப்புறம் ஜிஎஸ்டி குறைப்புக்கு அப்புறம் நிச்சயமாக சரக்கு போக்குவரத்து கொஞ்சம் அதிகரிக்கும். பொதுமக்களுடைய பயன்கள்லாம் அதாவது அவங்க பயன்பாடு அதிகரிக்கிறதுனால அதனுடைய சரக்கு போக்குவரத்தெல்லாம் கொஞ்சம் அதிகரிச்சே ஆகணும். அந்த சரக்கு போக்குவரத்து அதிகரிக்கும் பொழுது எங்களுக்கு இப்போ வேலை வாய்ப்பே இல்லாமல் லோடே கிடைக்காம இருந்துகிட்டு இருக்கிற லாரிகள்லாம் பொறுத்த வரைக்கும் நிச்சயம் லோடு கிடைக்குங்கிற நம்புகிறோம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 6.5 லட்சம் லாரிகள் இருக்குதுன்னா 2 லட்சம் 3 லட்சம் லாரி தான் தமிழகத்திலேயே இயங்கிட்டு இருக்கு. ஏன்னா லோடே கிடைக்காம இது வரைக்கும் ஏகப்பட்ட சிரமத்தில் இருந்தோம். ஒன்று, இந்த வரி குறைப்பினால் கண்டிப்பாக சரக்கு போக்குவரத்து கொஞ்சம் அதிகரிக்கும். அதனால் எங்களுக்கு பலன் கிடைக்குங்கிறத எதிர்பார்க்குறோம். லாரி சம்பந்தப்பட்ட தொழிலுக்கு தேவையான லாரிகள் சேசிஸ் விலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28% இருந்து 18 ஆயிருக்கு. இதனால் எங்களுக்கு ஒரு லாரிகளுக்கு நான் சொல்ல போகிறது லாரிகள் கனரக லாரிகள் மட்டும் கிட்டத்தட்ட எங்களுக்கு அதில் ஒரு 4 லட்ச ரூபா வரைக்கும் எங்களுக்கு 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா வரைக்கும் வண்டிகளை பொறுத்து 6 வீல் 12 வீல் 10 வீல் இந்த மாதிரி இருக்கிறதுல பொறுத்து ஒவ்வொரு வண்டிகளுக்கும் சொல்ல போனால் அதிகபட்சமாக எங்களுக்கு ஒரு 4 லட்ச ரூபா வரைக்கும் எங்களுக்கு விலை குறைப்பு கிடைச்சிருக்கு. மத்திய அரசு ஜிஎஸ்டி வரி குறைப்பை செய்துள்ளதால் எங்களோட தொழில் சற்று ஆறுதலை கொடுத்துள்ளது தொழிலில். அதே நேரத்தில் மாநில அரசு தேர்தல் நேரத்தில் அறிவித்தது போல டீசல் விலையை குறைப்பு செய்தால் எங்கள் தொழில் மேன்மை அடையும் என தெரிவித்துள்ளார்கள். மேலும் சென்னை உள்ளிட்ட பெருநகரங்களில் அதாவது சுங்கச்சாவடி டோல்கேட் என்னக்கூடிய பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. இதற்கு மாநில அரசு ஏதேனும் நடவடிக்கை எடுக்குமா என்ற எதிர்பார்ப்பும் அவர்களிடம் எழுந்துள்ளது. மாநில அரசை பொறுத்த வரைக்கும் சுங்க கட்டணங்கிறத வேற. அது நாங்கள் சுங்க கட்டணத்துக்கு நாங்கள் ஒன் டைம் கட்டுறோம் அப்படின்ட்டு எங்களுடைய ஆல் இந்தியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸும் சரி சிம்டா அமைப்பும் சரி ஒரே தடவை கட்டிடுறோங்கிறது சொல்கிறோம். இப்போ மாநில அரசு தேசிய நெடுஞ்சாலைத்துறையில் இருக்கக்கூடிய சாலைகளுக்கும் டோல் வசூலிக்கிறதா இருக்கு. இது இன்னும் எங்களுக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடியதா இருக்கு. தமிழக அரசு மீண்டும் மாநில சாலைகளில் சுங்கச்சாவடிகள் அமைப்போம் என தகவல் வெளியாகி இருப்பது தங்களுக்கு பேரதிர்ச்சியாக ஏற்படுத்தியுள்ளது தெரிவிக்கின்றனர். எனவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தேர்தல் நேரத்தில் அறிவித்த வாக்குறுதியான டீசல் விலை மீதான வரியை குறைப்பு மற்றும் டீசல் விலை குறைப்பு நடவடிக்கை மேற்கொண்டு தற்போது உள்ள ஜிஎஸ்டி வரி குறைப்பால் எங்கள் தொழில் புத்துயிர் பெற்றுள்ள நிலையில் மேலும் லாரி தொழிலை நம்பியுள்ள 6 லட்சத்துக்கும் மேற்பட்டோரின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு இந்த தொழிலில் மேலும் விருத்தியடையும் வகையில் இந்த தொழிலுக்கு உண்டான பாதுகாப்பு நடவடிக்கைகளை வழங்குவதோடு டீசல் மீதான வரியை உடனடியாக குறைப்பு செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுமனுடன் சேலம் செய்தியாளர் எஸ்.கே. கண்ணன். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.